Hi friends, welcome to SRK Home. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மட்டன் கீமா கிரேவி. இது வந்து சப்பாத்தி, சாதம், பரோட்டான்னு எல்லாத்துக்கூடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த மட்டன் கீமா கிரேவியை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மட்டன் கீமா கிரேவி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கரை கேஸ்ல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு அதுல தேவையான அளவு ஆயில் ஹீட் ஆனனும் அடுத்து இதில் 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்து இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். அடுத்து இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்திக்கலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கணும். அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா. இந்த மசாலையை இந்த ஆயிலே ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலையை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து இதில் ஒரு 1/4 கிலோ பட்டாணியை உரிச்சிட்டு இதில் சேர்த்திக்கோங்க. அது கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் கிழங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த ஆயிலையே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து இதில் 1/2 கிலோ மட்டன் கைமாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது கூட சேர்த்திக்கலாம். இந்த கைமாவை வந்து இந்த மசாலையோட நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இந்த கைமாவை நல்லா இந்த மசாலையோட வதக்கி விட்டுட்டு அடுத்து இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து அதிகமாக சேர்த்த வேண்டாம், கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு வந்து வேணும்னா சேர்த்திக்கிங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் சேர்த்தக்குள்ளார கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும், அதுக்காக தான். தேங்காய் பேஸ்ட் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 2 விசில் வச்சுட்டு அந்த ஸ்டீம் போனனும் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மட்டன் கீமா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.